ரெண்டும் பிடிச்சிருந்தா ஏதோ ஒரு குறையா இருக்கு. அதனாலதான் புடவை செலக்ட் பண்ணவே முடியல மாமா. இதுக்கு தான் பெரியவங்க சொன்னா கேட்கணும்ன்றது. அப்பவே நான் சொன்னா இல்லையா? நீங்க திட்டுனீங்க. இப்போ இந்த மயில் மாமா வந்துட்டல, டோன்ட் வரி, உங்க குழப்பத்தை எல்லாத்தையும் தீர்த்து வச்சிடறேன். ரேவதிக்கு எப்படி புடவை செலக்ட் பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஐயா ராஜா, நான் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறேன். தயவு செஞ்சு ஏதாவது அட்வைஸ் பண்ணிராதப்பா, ப்ளீஸ்பா. ஏங்க, உங்களுக்கு ஒரு வேஸ்ட் சட்டையை செலக்ட் பண்ண தெரியாது. இதுல நீங்க ரேவதிக்கு முகூர்த்த புடவை செலக்ட் பண்ணி தரீங்களா? சும்மா காமெடி பண்ணாம இருங்க. ரோகிணி, இந்த மயில் ஒரு விஷயத்துல இறங்க மாட்டான். அப்படி இறங்கிட்டா ஜெயிக்காம விட மாட்டான். ஓகே மாமா மாமா, பஞ்ச் டைலாக் பேசாம புடவையை செலக்ட் பண்ணுங்க. அப்போ ஒத்துக்கிறேன் நீங்க கெட்டிக்காரர்னு. ஏன் திறமைக்கு இப்படி ஒரு சவாலா? இப்ப செலக்ட் பண்ற பாருங்க. ப்ளூ, பிங்க். இட்ஸ் ஓகே. வேற ஏதாவது பாப்போம். இந்த லூசு பைய செலக்ட் பண்ற புடவைய மகேஷோட பொண்டாட்டி கட்டணும் கூடாது. ஏதாவது சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிரணும். ரேவதி, இந்த புடவை பாரு. எப்படி இருக்கு? டிசைனு, கலரு எல்லாத்தையும் ஒரு தடவை பாரு. கொடுங்க மாமா. காட்டுக்கா. நல்லா இருக்குல்ல? இந்த புடவை ரேவதி நேரத்துக்கு செட்டே ஆகாது. இவெல்லாம் ஒரு ஆளு. இத்தனை பேரு இருக்கேல, இவ வேற கருத்து சொல்வாளா? இந்த ஒரு காரணத்துக்காகவே இந்த புடவைய என் பொண்ணு கட்டிக்கணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ரேவதிக்கு இந்த கலர் ரொம்ப எடுப்பா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ இதே கட்டிக்கோ ரேவதி. அத்தையே சொல்லிட்டாங்க, நீங்க வேற. நாங்க ஏற்கனவே எடுத்துட்டோம்மா. அப்புறம் ஜென்ஸுக்கு தேவையான பட்டு வேஷ்டி சட்டையெல்லாம் கொண்டு வர சொன்னேனே, கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்கமா? காட்டு. இத அவர்ட்ட கொண்டு போய் கொடுப்பாப்ல. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்க எடுத்துக்கங்க. அப்படியா? இந்தாங்க சார், கொடுங்க. This is okay. This is fantastic. அத்தை, இத நான் எடுத்துக்கிறேன். அத்தை, மாமா, இத நான் எடுத்துக்கிறேன் மாமா. எடுத்துக்க மாப்ள. Thank you. மகேஷ்க்கும் பட்டு வேட்டி சட்டை நீங்களே செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் புடவை செலக்ட் பண்ணிக்கோங்க. சரி ரேவதி. மாமா, நீங்க என்ன ட்ரெஸ் எடுக்கலையே? எடுத்துக்கோங்க மாமா. ஆட என்ன மாப்ள, எனக்கா நீங்களே ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணுங்க. வாட் மாமா, இப்ப எடுக்கிறேன் பாருங்க. மாமா, this is fantastic. இதா உங்களுக்கு. I am selected. அம்மா, உங்களுக்கு புடவை நான் செலக்ட் பண்ணட்டுமா? இத கேட்கணுமா? நீயே செலக்ட் பண்ணு. சரிம்மா. அம்மா, இந்த புடவை உங்களுக்கு நல்லா இருக்கும்மா. இந்த கலரே உங்ககிட்ட இல்ல, நல்ல மேட்சிங்கா இருக்கும்மா. இத பாருங்க. ஆமாமா, உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா இந்த புடவை, எடுத்துக்கோங்க. அம்மா, இத கட்டிக்கிட்டா உங்களுக்கு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கும். எடுத்துக்கோங்கம்மா. ஏய், கிண்டலா? இல்லம்மா, நிஜமாதான் சொல்றோம். இத கட்டிக்கிட்டா நீங்க இன்னும் எங்க தான் தெரிவிங்க. ஏற்கனவே சின்ன பொண்ணு மாதிரி எங்க தான் இருக்கீங்க. மாமா, எல்லாரும் சேர்ந்து அத்தைய ஓவரா புகழ்றாங்களே, மனசை தொட்டு சொல்லுங்க. அத்தை சின்ன பொண்ணு மாதிரி எங்காவா இருக்காங்க? ஆட என்ன மாப்ள நீங்க, நான் என்ன சின்ன பையனாட்ட எங்க இருக்கிறப்போ அப்ப எங்க இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே.
இப்படி குடும்பமா சேர்ந்து கும்மி அடிக்கிறாங்களே, ஆண்டவா என்னை எப்படியாவது காப்பாத்து. அண்ணே மா. பாக்ஸ்ல இருக்கிற ஆ புடவை இருக்குமா எடுங்க தரேன். இந்தாங்கம்மா பாருங்க. இந்தா. அது யாருக்கு ரேவதி? அது தெரிஞ்சவங்களுக்குமா. தெரிஞ்சவங்கன்னா யாரு? என் காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தி இருக்கா, அவளோட அம்மாவுக்கு. அப்படியா? சரி சரி எடுத்துக்கோ. ம். சந்திரா, அக்கா நீ புடவை எடுத்துட்டியா? எடுத்துட்டேன்க்கா. ஆ ராஜா, மேடம். உனக்கும் நீ பட்டு வேஷ்டி சட்டை எடுத்துக்கோ. இல்ல அக்கா என்ன இது? அவன் நம்ம வீட்டு டிரைவர், அத மறந்துட்டியா? நீ என்ன சொல்ற? நம்ம வீட்ல விசேஷம்,